அனைவருக்கும் அதிர்ஷ்ட உதயமாகட்டும். அனைவருக்கும் அதிர்ஷ்ட உதயமாகட்டும். அனைவருக்கும் அதிர்ஷ்ட உதயமாகட்டும். அதிர்ஷ்ட யோகம் 3 நாள் ஜூம் செஷனுடைய 3வது நாள். 2 நாள் செஷன் ரொம்ப சிறப்பாகவும் சூப்பராகவும் போச்சு. எவ்வளவு கத்துக்கிறோன்றதை விட எவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நேற்று என்ன பார்த்தோன்றத ஷார்ட்டா பார்த்துட்டு இன்னைக்கு மாபெரும் சித்தர் ரகசியம், யோக ரகசியம்னு பல வார்த்தைகள் மூலம் அதை சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த விஷயத்தை தான் இன்னைக்கு எல்லாரும் கத்துக்க போறீங்க. சோ நேற்று என்ன நாம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கார்டிசோல் அப்படின்ற ஒரு ஹார்மோன். பேரை சொன்ன உடனே சும்மா அதிருது இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பேரை சொன்ன உடனே பல பேருக்கு புரிஞ்சிருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான உறுப்புகளை அதான் கண்ட்ரோல் பண்ணுது. பிபி, சுகர், கிட்னி ப்ராப்ளம், எலும்பு தேஞ்சு போறது, இம்யூனிட்டி ப்ராப்ளம், சீக்கிரம் நோய் வந்தா சரியாக மாட்டேங்குது. இது எல்லாத்துக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருது கார்டிசோல். அது கட்டுப்பாட்டுல இல்லைன்னா இதுல எல்லாம் பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் வரும். அப்ப இதை சரி பண்ணாம எவ்வளவு டேப்லெட், ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் எடுத்தா கூட அவ்வளவு சீக்கிரம் குணமாகாது, லேட் ஆகும். அப்படி இல்லைன்னா குணமே ஆகாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்ததா அதுல இருந்து நம்ம வெளியே வரதான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கார்டிசோல் நெகட்டிவ் ஃபீலிங் நாம இருக்கும்போது சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். ஒரு நிமிஷம். கார்டிசோல் நம்ம நெகட்டிவ் ஃபீலிங் இருக்கும்போது சுரக்கக்கூடிய ஹார்மோன். அப்போ அதை எப்படிங்க குறைக்கிறது அப்படின்னு சொன்னா, இருக்கிறது 24 மணி நேரத்துல 16 மணி நேரம் தான் முழிச்சிருக்கும். அப்ப நெகட்டிவ் ஃபீலிங்கை குறைக்கணுன்றதை விட நம்ம இந்த அதிர்ஷ்ட உணர்வை அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிரும். அதுக்குதான் ஒரு பயிற்சி. நன்றி சொல்லணுமா இல்ல அதிர்ஷ்டத்தை உணரணுமா அப்படின்னு கேட்டா, நன்றி வணக்கம்னு சொல்லி முடிச்சு அனுபவமே தவிர அது ஆரம்பமாகிற விஷயம் இல்லை. அப்ப அதிர்ஷ்டம் உதயம் அப்படின்னு சொல்லும் போது அந்த உணர்வை உணரும் போது தான் அது உங்களுக்கு ஆரம்பமாகும் அப்படின்றத நேற்று நம்ம தெளிவா பார்த்தோம். அதுதான் நம்மளுடைய டிஎன்ஏ லெவல்ல பல்வேறு மாற்றங்களை பண்ணி நம்மளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததா அங்க பிரதட்சணம், லாக் ரோல். அதை செய்யறது மூலமா எத்தனை விதமான நன்மைகள், கிட்டத்தட்ட 30 விதமான நன்மைகள் அதுல இருந்து ஒரு பயிற்சியிலிருந்து மட்டும் கிடைக்குது. அதை ஒரு நாளைக்கு 1 நிமிஷத்துல இருந்து 3 நிமிஷம் மட்டும் பண்ணா போதும். இந்த பூமி தாயே நம்மளை ஹீல் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த அங்க பிரதட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி. அடுத்தது நாம என்ன பார்த்தோம்னா, நல்லா தாங்க இருக்கேன், ஏதாவது நெகட்டிவா பேசி இல்லை டென்ஷன் பண்ணிட்டு அவங்க ஜாலியா ஆயிடுறாங்க அப்படின்னா, அந்த மாதிரி ஏதாவது பேசுறாங்கன்னா அவங்களெல்லாம் 6வது அறிவு ஆஃப் ஆயிடுச்சு, இல்ல லூஸ் மாதிரி ஆயிட்டாங்க, ஏதோ ஒண்ணு ஆயிட்டாங்க நினைச்சிட்டு நீங்க ரிலாக்ஸ் ஆயிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அந்த 6வது அறிவு ஆஃப் ஆகாது. நீங்க நிதானமா ஜாலியா சந்தோஷமா வாழ்க்கையை வாழலாம். அடுத்து கடைசியா இட்லி டெக்னிக். 500 ரூபாய் கொடுத்து வேணுன்றதை சாப்பிட்டு எனக்கு வெறும் இட்லியை வாங்கிட்டு வானா 494 ரூபாய்க்கு இட்லியா வாங்கிட்டு வர்றது, அதுக்கும் சட்னி சாம்பார் கூட இல்லாம வெறும் இட்லியா தான் வாங்கிட்டு வர்றதா? அந்த மாதிரிதான் சொல்லி கொடுக்கிற விஷயத்த புரிஞ்சுக்காதீங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டா நிறைய சந்தேகம், டவுட்ன்றது உங்களுக்கு எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த 4 விதமான விஷயங்களை தான் நேத்து நாம ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்தோங்க. சரி, இன்றைய செஷனுக்குள்ள நாம போகலாம். சோ இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி நாம ஆக முடியுமா? இந்த மாதிரினா எந்த மாதிரி? நம்ம ஏற்கனவே எதை பத்தி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகமே அதிர்ஷ்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அது ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா வாழ்க்கையில எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு இந்த உலகமே அதிர்ஷ்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு. அத நம்மளை நோக்கி வர வைக்க நாம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த 3 நாள் அதிர்ஷ்ட யோகம் அப்படின்ற இந்த செஷன் இல்லாம கத்துக்கிட்டே வரும். இதுல ரொம்ப முக்கியமா நாம பார்த்தது ஈர்ப்பு சக்தி, எதிர்ப்பு சக்தி. ஒரு நபர் எதிர்ப்பு சக்தியில் இருந்தார் அப்படின்னு சொன்னா
இருக்கிறதும் அவர் விட்டு போயிடும். அதாவது பேட் ஃபீலிங்லேயே தொடர்ச்சியா இருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் எந்த கல்லு, தாயத்து, மோதிரம், பரிகாரம், பூஜை, எந்திரம் என்ன வாங்கி போட்டாலும் அவருக்கு வேலை செய்யாது. ஏன்னா அது அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அதோட சக்தி மொத்தம் காணாம போயிடும், ஒன்னுத்துக்கு உதவாம போயிடும், அதனால வேலை செய்யாது. ஈர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய ஒரு நபர் அதெல்லாம் வாங்கி போட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க லைஃப் சூப்பரா மாறும். ஆனா இதெல்லாம் எதையுமே வாங்கி போடாம உடம்புல இருக்கிற 70 லட்சம் கோடி செல்லையும் ஒரு மிகப்பெரிய காந்தமா மாத்தக்கூடிய பயிற்சி தான் இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சோ இதுல இந்த மாதிரி இன்னும் மிகப்பெரிய காந்தமா நம்மள மாத்திக்க முடியுமா, நம்மளுடைய சக்தி இன்னும் அதிகமாகுமா அப்படின்றது தான் இன்னைக்கு செஷன்ல நாம பார்க்க போறோம். அப்படி உங்களுடைய சக்தி இன்னும் பல 100 மடங்கு அதிகமாயிருச்சு அப்படின்னு சொன்னா அந்த உணர்வு, அந்த எனர்ஜி உங்களை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட அது போய் சேர்ந்து பல நல்ல விஷயம், அற்புதமான அதிர்ஷ்டங்கள், நீங்க எதெல்லாம் வேணும்னு நினைச்சீங்களோ அதையெல்லாம் ஒவ்வொன்னா உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிச்சிடும். ஆனா இதுக்கு தடையா இருக்குது என்னன்னா இந்த பேட் ஃபீலிங். அந்த இடது பக்கம் இருக்கிற பிக்சர் பாருங்க. ஒரு நபர் கவலையா இருக்கும்போது அவருடைய மின்காந்த அலைகள், அவரோட காந்த சக்தி எப்படி இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. இது கவலையா இருக்கும்போது மட்டும் இல்ல, கவலை, கோபம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ், வருத்தம், பயம், கீழ்நிலை உணர்வுகள் சொல்லிட்டு என்னென்ன உணர்வுலாம் பேட் ஃபீலிங்கா இருக்கோ அதுல இருக்கும்போது இப்படித்தான் இருக்கும். இன்னும் கூட சுருங்கி போயிருக்கும். அங்கிருந்து சந்தோஷமா ஒரு நபர் இருக்கும்போது அவருடைய மின்காந்த அலைகள் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குது அப்படின்னு பாருங்க. எந்த அளவுக்கு அதிகமாயிருக்கு. அப்போ அவர் பல விஷயத்தை ஈர்க்கக்கூடிய காந்தமா எந்த அளவுக்கு மாறி இருக்காருன்ற அறிவியல் தான் இது. இத பார்த்தா உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவா புரியணும். அடுத்ததாங்க, இந்த சக்திய இன்னும் அதிகமாக்க முடியுமா, நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மையை வெளியே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொன்னா நம்முடைய சக்தி இன்னும் பல 100 மடங்கு நம்மளால அதிகப்படுத்த முடியும். இதுதான் மாபெரும் யோக ரகசியம். அந்த ரகசியம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். அந்த ரகசியம் தான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன். இத ஒரு முக்கியமான நபர், இப்போ கொஞ்சம் ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒரு நபர் சொல்லுவார். சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக புரிய வரும். 2 விஷயத்த சொல்லுவார். முதல் வீடியோ இத பாருங்க. கருணைதான் இறைவன், இறைவன் தான் கருணை. கருணையும் இறைவனும் வெவ்வேறே கிடையாது. இறைவனும் கருணையும் வெவ்வேறு கிடையாது. இறைவன் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க கருணையா இருந்தீங்கன்னா தான் வருவார். உண்மையான இறைவனை பார்க்க வேண்டும் என்றால் பிற உயிர்களின் மீது நீங்கள் அன்பு செலுத்தியே ஆக வேண்டும், வேற வழியே கிடையாது. இந்த தைப்பூசத்தன்று வள்ளல் பெருமான் மீது, முருகப்பெருமான் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், என் குருநாதர் மீது ஆணையிட்டு சொல்கின்றேன், 14 சித்தர்கள் மீது சத்தியமிட்டு சொல்கின்றேன், தலைகீழ் தவத்தினாலும் உங்களால் 1000 வருடங்கள் செய்தாலும் நிச்சயமாக இறைவனை காண முடியாது. அரை வினாடி ஒரு உயிர் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த உயிரின் நலன் நீங்கள் கருதினீர்கள் என்றால் அடுத்த வினாடி உங்களால் இறைநிலையை உணர முடியுமா? தான் இறை. அதாவது 1000 வருஷம் கடவுளை அடைய என்னென்னமோ பண்ணாலும் அடைய முடியாது. ஆனா ஒரு உயிர் அது நல்லா இருக்கணும்ன்ற அந்த உணர்வை நீங்க வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா அப்போதான் கடவுள் தன்மை உங்ககிட்ட இருந்து வெளிப்படும் அப்படின்றது ஒரு முதல் விஷயம். இந்த யோக ரகசியம்னு சொன்னீங்களே, அந்த ரகசியம் என்னன்றது இப்ப பாருங்க. இத தெளிவா கேளுங்க. அப்ப எதை கொடுக்கணும்? அன்பை கொடுப்பதுதான் உச்சகட்டம். வேற எதையுமே நீங்க கொடுக்க தேவையில்லை. இந்த அன்பை நீங்கள் அதிகமாக யாரிடமும் நீங்கள் கொடுக்க 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 என்ன ஆகும்னா எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் உங்களுக்கு வசமாகி விடும். உங்ககிட்ட வந்து பேசாம படுத்துக்கும், உங்களை தீண்டாது. பாம்பை மிதிச்சிங்கன்னா கூட எந்திரிச்சு அது பாட்டுக்கு போயிடும். நான் இப்ப வீது போய் மிதிச்சிட போறீங்க, போட்டுரும். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளும் பெரிய ஞானி, நீங்க எதை போயிட போறீங்க. ரோட்ல போறவன் உங்ககிட்ட வந்து அப்படியே உங்களையே பார்த்துட்டு போவான். நிறைய பேர் உங்களை பார்ப்பான். நீங்க அழகா இல்லைனாலும் பார்ப்பான்.
சம்பந்தமே இல்லாம வந்து உட்கார்ந்து அவனோட ஊர் கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் கொட்டிட்டு கிளம்பிடுவான். கண்ணீர் வரும் உங்களை பார்த்தால். ஏன் ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் வெளியே வந்துட்டாருன்னு அர்த்தம். வெளியே வந்த அந்த இறைவன் உங்களோட உடம்பிலிருந்து ஒரு அதிர்வலைகள் வெளிப்படுது இல்லையா, அந்த அதிர்வலைகள் வெளிப்பட அதற்கு பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களும் அனைத்து விலங்குகளும் அனைத்து பறவைகளும் வசியமாகி நிற்கும் மாபெரும் யோக ரகசியம். இதுக்கு மேல உங்களுக்கு என்னத்தை தான் சொல்லி கொடுக்கறது, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அன்பு அப்படின்ற ஒரு உணர்வு உங்க கிட்ட இருந்து வெளிப்பட அதனுடைய ஃப்ரீக்வன்சி அதிகமாக இங்க இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், பூக்கள், செடிகள், அதை தாண்டி பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள் அத்தனையுமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள உங்களுக்கு வசியமாய் நிற்கும். அதுக்கு பேர் தான் மாபெரும் யோக ரகசியம். இன்னும் ஒரு முறை அந்த வீடியோ போடுறேன், மறுபடியும் தெளிவா கேளுங்க. ரொம்ப முக்கியமான கருத்து. அப்ப எதை கொடுக்கணும்? அன்பை கொடுப்பதுதான் உச்சகட்டம். வேற எதையுமே நீங்க கொடுக்க தேவையில்லை. இந்த அன்பை நீங்கள் அதிகமாக யாரிடமும் நீங்கள் கொடுக்க என்ன ஆகும்னா, எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் அங்க இருக்கக்கூடிய மிருகங்கள் உங்களுக்கு வசமாகி விடும். உங்ககிட்ட வந்து பேசாம படுத்துக்கும், உங்களை தீண்டாது. பாம்பை மிதிச்சிங்கன்னா கூட எந்திரிச்சு அது பாட்டுக்கு போயிடும். இப்ப வீது போய் மிதிச்சிட போறீங்க, போட்டுரும். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்மளும் பெரிய ஞானி, நீங்க எதை போயிட போறீங்க. ரோட்ல போறவன் உங்ககிட்ட வந்து அப்படியே உங்களையே பார்த்துட்டு போவான். நிறைய பேர் உங்களை பார்ப்பான், நீங்க அழகா இல்லைனாலும் பார்ப்பான். சம்பந்தமே இல்லாம வந்து உட்கார்ந்து அவனோட ஊர் கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் கொட்டிட்டு கிளம்பிடுவான். கண்ணீர் வரும் உங்களை பார்த்தால். ஏன் ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் வெளியே வந்துட்டாருன்னு அர்த்தம். வெளியே வந்த அந்த இறைவன் உங்களோட உடம்பிலிருந்து ஒரு அதிர்வலைகள் வெளிப்படுது இல்லையா, அந்த அதிர்வலைகள் வெளிப்பட அதற்கு பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களும் அனைத்து விலங்குகளும் அனைத்து பறவைகளும் வசியமாகி நிற்கும் மாபெரும் யோக ரகசியம். இதுக்கு மேல உங்களுக்கு என்னத்தை தான் சொல்லி கொடுக்கறது. இப்ப உங்களுக்கு இந்த மாபெரும் யோக ரகசியம் அப்படின்றது என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிங்க, இந்த மாதிரி ஒரு வீடியோ என்ன பண்றாரு, ஒருத்தர் யூடியூப் சேனல்ல பாக்குறாரு, இல்ல நீங்க கூட நீங்க பாக்குறீங்க, பார்த்துட்டு போயிட்டு நாளையில இருந்து நாம அன்பா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றீங்கன்னா இருக்க ஆரம்பிக்கிறீங்க. இந்த மாதிரி ஏற்கனவே பல பேர் இருந்தாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வாழ்க்கையில வந்துச்சு, அன்பால் வந்த வம்புகள், அன்பால் வந்த பிரச்சனைகள் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த வெறும் தத்துவத்தை மட்டும் கேட்டுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில அப்படியே ஃபாலோ பண்ண போனோம்னு வச்சுக்கோங்க, இட்லி வாங்கின கதையாயிரும் அப்புறம். அதனால இதனால என்னென்ன நடக்குது, நம்ம இன்னும் தெளிவா என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ப்ராப்ளம், அன்பா இருக்கிறேன், கருணையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நானும் அன்பா தான் இருக்கேன், கருணையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை பேரு உங்க ஃப்ரெண்டுக்கோ இல்ல யாருக்கோ அன்பா இருக்கிறேன்னு பணத்தை கடனா கொடுத்துட்டு திரும்பி வராம கஷ்டப்படுறீங்க? நான் எடுத்த உடனே ஒருத்தர் போட்டா இருப்பாங்க மெசேஜ், நான். வேற இன்னொருத்தர் நான். என்னங்க நான் 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 வந்துட்டே இருக்கு, ஒரு கேள்வி கேட்டா கூட பதில் லேட்டா தான் வரும். ஆனா இந்த கேள்வியை கேட்ட உடனே பதில் எப்படி வருது பாருங்க. அன்பா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கு கடனா கொடுத்துட்டு இல்ல சொந்தக்காரருக்கோ யாரோ ஒருத்தர் கடனா பணத்தை கொடுத்துட்டு திரும்பி வராமலே போயிருக்கோம், கொடுக்கவே மாட்டாங்க, கொடுத்தது கூட மறந்து போயிருப்பாங்க. அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இங்க வருது. அதை நினைச்சு வருத்தப்பட்டா அப்படியே அன்புன்ற உணர்வு பொங்கி வருமா, இல்ல கடுப்புல கார்டிசோல் பொங்கி வருமா? கொஞ்சம் யோசிங்க. கடுப்புல கார்டிசோல் பொங்கி வருமா? இது மட்டும் இல்லைங்க, இந்த மாதிரி அன்பா இருக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு. அவர் ஒரு பெரிய டாக்டர், நல்லா புரிஞ்சு பெரிய டாக்டர் வந்து இதான் சொன்னாரு, சார் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு 10 லட்ச ரூபா கடனா கேட்டாரு, கொடுத்தேன், அன்பா இருக்கணும் தான் சார் கொடுத்தேன். அடுத்து ஒய்ஃபோட ரிலேஷன் ஒருத்தர் வந்தாரு சார், அவருக்கு வந்து ஏதோ கேரண்டி கையெழுத்து போட சொன்னு போட்டு விட்டேன், அதுவும் போட்டு விட்டேன். அடுத்து இன்னொரு 3-4 பேர் கேட்டான், அப்பப்ப கடனா கொடுத்தேன் சார், கடனா அன்பாதான் சார் கொடுத்தேன், ஆனா 1 ரூபா கூட திரும்பி வரல சார். இன்னைக்கு நான் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு கார்டிசோலோட இருக்கேன் சார்.
இந்த அன்பு தான், அன்பு இருந்தா மட்டும் போதுன்னு யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களெல்லாம் பார்த்து எனக்கு அப்படியே கோபமா இப்ப எரிச்சலா வருது சார் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இதுல என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா, அன்பு அப்படின்ற பேர்ல அப்படியே அள்ளி கொடுத்துடக்கூடாது. கருணைன்ற பேர்ல காதுல கழுத்துல இதெல்லாம் கழட்டி கொடுத்துடக்கூடாது. மனிதனேன்ற பேர்ல மணியை அள்ளி அள்ளி கொடுத்துடக்கூடாது அப்படின்றத ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா நல்லவனா இருக்கணும். ரொம்ப நல்லவனா இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றது வரும். இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். நல்லவனா இருந்தா, அதுவும் ரொம்ப நல்லவனா இருந்தா என்ன நடக்குது அப்படின்றத நான் சொல்றதை விட ஒருத்தர் சொன்னதாங்க. இதனால உன் கவலை உன்னை விட்டு போயிடுமா? நான் சொல்றது கேளியா? இவ்வளவு நாளா நீ எவ்வளவு நல்லவனா இருந்த. நல்லவனாவே இருந்துட்டா இந்த உலகத்துல அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. மேரி, இந்த உலகத்துல நல்லவங்க வாழவே கூடாது. எல்லாமே பொய், எல்லாமே வேஷம், எல்லாமே நாடகம். அன்பா இருந்தா நமக்கு எல்லாமே வசியமாகும். கருணையா இருந்தா கடவுளே நம்ம கிட்ட இருந்து வெளியே வருவாரு அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, யாரோ சொல்றதை கேட்டுட்டு அப்படின்றத படிச்சுட்டு புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு நானும் நல்லது பண்றேன்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தா கடைசியில கார்டிசோல் உணர்வோடத்தான் இருக்க வேண்டியதா இருக்கும். நிறைய பேர் இருக்காங்க, நம்ம செஷன்லயே நிறைய பேர் அந்த அனுபவத்தோட இருக்காங்க. அப்ப யாருக்குமே எதுவுமே கொடுக்க கூடாதா அப்படின்னு கேட்டா அதற்கான ஒரு பதில் என்ன அப்படின்னு சொன்னா, கொடுக்கலாம். எவ்வளவு கொடுக்கணும் அளவு இருக்கு. அதான் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னா, எவ்வளவு கொடுத்தா அது வரலனா கூட உங்களுக்கு பரவாயில்லையோ, உங்களுக்கு பிரச்சனை இல்லையோ, அதை நினைச்சு நீங்க வருத்தப்பட மாட்டீங்களோ அவ்வளவு கொடுக்கலாம். இதெல்லாம் ஏங்க சொல்ற அப்படின்னு கேட்டா, நீங்க நல்லா தான் இருப்பீங்க, ஜாலியா தான் இருப்பீங்க, சந்தோஷமா தான் இருப்பீங்க. யாரோ ஒருத்தருக்கு கடனா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சதை கொடுத்துட்டு அது வரலன்னு வச்சுக்கோங்க, அன்னைக்கு ஆரம்பிச்ச வருத்தம் கடைசி கொடுக்கவே மாட்டாங்க. அதை நினைச்சு வருத்தப்பட்ட என்ன நடக்கும்? நம்ம கிட்ட இருந்த அந்த எனர்ஜி வெளியே போய் என்ன பண்ணும்? உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை கிடைக்க விடாம பண்ணுமா பண்ணாதான்? அந்த உணர்வு, அந்த வருத்தம்ன்ற உணர்வு வெளியே போகும்போது உங்களுக்கு கிடைக்க விடுமா இல்ல கிடைக்க விடாம பண்ணிடுமா? யோசிச்சு பாருங்க. அடுத்ததா இன்னொரு விஷயம் என்னன்னா, ஃபேமிலியில அன்பா இருந்தா என்னங்க நடக்குது? இப்பதான் முக்கியமான பாயிண்ட். ஃபேமிலியில அன்பா இருந்தா, இப்போ ஒரு வீடியோ போடுறேன், இப்போ உங்க ஃபேமிலியில நீங்க அன்பா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வேலையில இழுத்து போட்டு செய்வீங்க, நிறைய விஷயத்த பண்ணுவீங்க. அதெல்லாம் பண்றதுனால என்னென்ன நடக்குது? இந்த வீடியோவை உங்களோட ஒப்பிட்டு பாருங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். எத்தனை பேர் உங்களை அடிச்சாங்க? முதல்ல ஒரு 3-4 பேர் தான் அடிச்சானுங்க. அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் இன்னொருத்தருக்கு போன் பண்ணி பிரியா இருந்தா வாடா மச்சான், ஒருத்தன் சிக்கி இருக்கான்னு சொன்னான். அவன் சொன்னா நான் பிஸியா இருக்கேன்டா, வேணா இங்க அனுப்பிச்சு விடு, நான் பாத்துக்கிறேன்னா. இவனுக்கு முடிச்ச உடனே ஒரு மீன்பாடி வண்டியில போட்டு அங்க அனுப்பிச்சு விட்டானுங்க. அங்க ஒரு 7 பேருமா. அவனுக்குனால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அடிச்சானுங்க. அடிச்சிட்டு ஒரு ஆட்டோல ஏத்தி விட்டானுங்க. சரி நம்ம வீட்டுக்கு தான் அனுப்புறானுங்களோன்னு நம்பி ஏறி உட்காந்து அது நேர இன்னொருத்தர் இருக்க மூத்திர சந்துக்கு போச்சு. அந்த மூத்திர சந்துக்குள்ள 11 பேருமா. 3 மணி நேரம் மூச்சு திணற அடிச்சானுங்க. சரி அடிச்சுட்டு போங்கடான்னு விட்டுட்டேன். விட்டுட்டீங்களா? அவங்கள அடிக்கலாம் இல்ல. ஏன்? அடிக்கும் போது ஒருத்தன் சொன்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான்டா, இவன் ரொம்ப நல்லவன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டான். இப்போ இந்த வீடியோல பார்த்த மாதிரி உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லணும்னு நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு மத்தவங்க எல்லாம் சொல்லணும்னு இந்த மாதிரி எத்தனை பேரெல்லாம் அடி வாங்கியிருக்கீங்க? அடி வாங்கிருக்குன்னா வீட்டுல அவங்க கொடுக்குற டார்ச்சர் எல்லாம் பொறுத்துக்கிட்டு, அவங்க கொடுக்குற தொந்தரவெல்லாம் பொறுத்துக்கிட்டு, எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு, இவ்வளவு அடியும் வாங்கிட்டு எப்படிங்க இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க கேட்டா எப்படிங்கன்னா,
ரொம்ப ஒரு வார்த்தையை சொல்லிட்டாமா, நீங்க ரொம்ப நல்லவங்கன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டான்னு, அந்த ஒரு வார்த்தைக்காக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நிறைய குடும்பத்துல அந்த ஒரு வார்த்தைக்காக அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இப்போ அவங்க அந்த அளவுக்கு கஷ்டப்படும் போது அவங்களுக்குள்ள இருந்து என்ன விதமான எனர்ஜி வெளியே போகும், என்ன விதமான ஃப்ரீக்வன்சி வெளியே போகும், என்ன அதிர்வு வெளியே போகும். அது அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்குமா கொடுக்காதா? சுத்தமா கொடுக்காது, சுத்தமா கொடுக்காது. முழுக்க முழுக்க அந்த நெகட்டிவ் ஃபீலோட இருக்கு எப்படி கொடுக்கும்? அப்போ அன்பா இருங்க, கருணையா இருங்க அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு வந்து எல்லாமே வசியமாயி நிற்கும் அப்படின்னா, ஆனா அத வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது அடியில விழுது. அதுவும் வலிச்சாலும் அழ முடியாத அளவுக்கு அடி விழுது. அப்ப இது எப்படிங்க வாழ்க்கையில அப்ளை பண்றது? இது எப்படி வாழ்க்கையில அப்ளை பண்றது? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதைங்க. அதாவது இந்த கதை பேர் வந்து சூப்பர் டாக். டாக்னா நாய், சூப்பர் நாய். அந்த நாய், அதாவது சூப்பர் டாக்னா என்ன தெரியுங்களா? அந்த நாய் சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போச்சான். உள்ள போயிட்டு அந்த டாகே என்ன பொருள் வேணுமோ அதெல்லாம் எடுக்குதான். நல்லா பாருங்க, நாம சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருளை எடுக்கிற மாதிரி அந்த டாகே உள்ள போயிட்டு வீட்டுக்கு என்னென்ன பொருள்லாம் வேணும் அதெல்லாம் எடுத்து வந்து என்ன பண்ணுதான், பேக்கெட் பண்ணுதான். அடுத்து அந்த நாயே கொண்டு வந்து பில்லு போடுதான். இந்த பில்லு போடுறது ஆச்சரியம், என்னடா இது நாய் வந்து அதுவே பொருளை வாங்கிட்டு பில்லெல்லாம் போடுதே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பாக்குறாரு. அடுத்து அந்த நாய் கரெக்டா போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு பஸ்ல ஏறி அந்த இடத்துல போய் இறங்குது, டிக்கெட் எல்லாம் வாங்கிட்டு. இவர் பின்னாடியே போறாரு. இது யாரோட நாயா இருக்கும், இவ்வளவு சூப்பரா இருக்கே, நமக்கு ஒண்ணு கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு போறாரு. அந்த நாய் என்ன பண்ணுது, பொருள் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வீட்டுல போய் காலிங் பெல் அடிச்ச உடனே வீட்டு ஓனர் வந்து என்ன பண்ணாரு தெரியுமா? வீட்டு ஓனர் வந்து என்ன பண்ணாரு தெரியுமா? தலைமையிலே அடிச்சாராம். எதுக்கு? அந்த நாயோட தலைமையிலே அடிச்சாராம். இவருக்கு, இந்த சூப்பர் மார்க்கெட் ஓனருக்கு ஏன் போய் கேட்கிறாரு, ஏங்க அந்த நாய் வந்து எவ்வளவு வேலை செய்யுது, உங்களுக்காக எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது, ஏங்க அதை போட்டு அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் பல முறை சொல்லியிருக்கேன், மதியம் நான் தூங்கும் போது வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லிட்டு, டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு சார், அதுதான் சார் அடிச்சேன் அப்படின்னு சொன்னாராம். இது வெறும் கதை இல்லை, இததான் உங்க வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்கணும். ஒவ்வொரு நபருமே குடும்பத்துக்காக, நல்லா புரிஞ்சுக்கோங்க, குடும்பத்துக்காக அவ்வளவு உழைக்கிறாங்க. அது வேலையா இருந்தாலும் சரி, இல்ல வீட்டுல இருந்தாலும் சரி, பசங்களை பாத்துக்கிறதா இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவை பாத்துக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அவ்வளவு உழைச்சு 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 கொடுத்தாலும் அதுக்கு ஒரு நன்றி சொல்றாங்களோ இல்லையோ, ஆனா ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு குத்தத்தை கண்டுபிடிச்சு ஒரு குறைய கண்டுபிடிச்சு நம்மளை எப்படி மட்டம் தட்டி பேசலாம், நம்மளை எப்படி காயப்படுத்தலாம், நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியே தான் பலரோட குடும்பத்துல இருக்குதுங்க. பலரோட குடும்பத்துல இருக்குது. சோ அதுல நீங்களும் ஒருத்தரா இருக்கலாம். இப்ப நான் சொன்ன கான்செப்ட் மாதிரி உங்க வீட்லயும் சில பேர் இருக்கலாம். நீங்க என்னதான் கஷ்டப்பட்டு அவங்களுக்காக உழைச்சி கொட்டினா கூட நீங்க பண்ண அந்த தியாகத்தையும் கஷ்டத்தையும் புரிஞ்சிக்காம உங்களுக்கே கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா? இந்த மாதிரி எல்லாம் நபர்கள் இருந்துட்டு தாங்க இருக்கிறாங்க ஃபேமிலியில. இப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் இருக்கிற இடத்துல எப்படிங்க அன்பை வெளிப்படுத்துறது, எப்படிங்க கருணையை வெளிப்படுத்துறது? என்ன பண்ணாலும் கஷ்டத்தையே கொடுக்குறாங்களே, எப்படிதான் அந்த உணர்வுக்கு நாம போகிறது அப்படின்ற கேள்வி வருதா இல்லைங்களா? பல பேர் வந்து, ஐயோ தம்பி, நான் மனசுல இத்தனை நாள் நினைச்சது அப்படியே புட்டு புட்டு வைக்கிறியா ராஜா அப்படின்ற மாதிரி இருக்குமே. ஆமா அம்மா, ஆமா. ஏன்னா பல பேருடைய குடும்பத்துல இப்படிதாங்க நடந்துட்டு இருக்கு. பல ஜென்ஸ், ஆண்கள்ல என்னமோ மிலிட்டரிக்கு ஆள் எடுத்த மாதிரி, நல்லா புரிஞ்சுக்குங்க, மிலிட்டரிக்கு ஆள் எடுத்த மாதிரி வீட்லயே ஒரு மிலிட்டரி மேனவே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இத பண்ணு, இப்படி பண்ணு, அப்படி பண்ணு சுத்திட்டு இருக்காங்க. இதே போல பல பெண்கள் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் என்னமோ இந்த ஊர்ல யாருக்குமே பிரச்சனை இல்லாத மாதிரியும், என்னமோ இவங்களுக்கு மட்டும் தான் பிரச்சனை வந்த மாதிரியும், எனக்கு மட்டும் இப்படி ஒரு புருஷன், எனக்கு மட்டும் இப்படி பசங்க, எனக்கு மட்டும் இப்படி, எனக்கு மட்டும் இப்படி, எனக்கு மட்டும் இப்படின்னு சொல்லிட்டு புலம்பி தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு ஃபேமிலியிலுமே இருக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில எல்லாம் வாழ்றதுக்குள்ள ஐயோ போதும் போதும்னு ஆயிரு சாமி. இவங்களுக்கு இடையில வாழ்றதுக்கே நாம வாரத்துக்கு ஒரு கிளாஸ் போக வேண்டியது இருக்கு. ஏன்னா அவ்வளவு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு இடையில எல்லாம் நாம எப்படிங்க கார்டிசோல் அப்படின்றத நீக்கி அன்பு, சந்தோஷம், கருணை அப்படின்ற உணர்வுல இருக்கிறது?
சரி, அப்படி இருந்தா வந்து இது கிடைக்கும் அது கிடைக்கும்னு சொன்னாங்களே, எப்படி கிடைக்கும்? இதெல்லாம் வெறும் சும்மா சொன்ன விதமா, இல்ல உண்மையிலேயே இதெல்லாம் நடக்குமா அப்படின்றத இப்ப நம்ம பார்ப்போம். இதான் அன்பா இருந்து அழ வச்சிடறாங்கன்னு இப்பதான் சொன்னேன். அதுதான் நடக்குது. இப்போ இதுக்கு தாங்க நமக்கு என்ன வேணும்னா, குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார். அந்த அறியாமையை நீக்கக்கூடிய குரு, அந்த அறியாமையை நீக்கக்கூடிய அறிவு நமக்கு கிடைக்கலனா, கடைசி வரைக்கும் அறியாமையிலேயே இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அது அந்த நபருக்கு கிடைச்சிரும். அதாவது இந்த படத்தை பாருங்க. அன்பு, கருணை, மனிதனே என்ற உணர்வுல இருந்தா வாழ்க்கை மாறும். அப்படியே மாபெரும் சித்த ரகசியம் என்னென்னமோ சொன்னாங்க இல்லைங்களா, அதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு பார்த்தா, ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு மனிதன், நான் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கோவமா வருத்தமா அப்படியே பேட் ஃபீலிங் இருக்குன்னு சொன்னா, என்னுடைய மின்காந்த அலைகள் 3 அடிக்கு இருக்கு என்ன சுத்தி, 3 அடி 3 feet. இதே நான் சந்தோஷமா இருந்தேன்னா ஒரு 10 இருந்து 15 அடி வரைக்கும் விரிவடையும். லாக் ரோல், அங்க பிரதட்சணம் எல்லாம் பண்றேன், எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது 25 இருந்து 50 அடிக்கு விரிவடையும். எவ்வளவுக்கு எவ்வளவு விரிவடையுதோ உங்களுடைய காந்த சக்தி அதிகமாகுது, உங்களுடைய அதிர்ஷ்ட சக்தி அதிகமாகுது, பல விஷயத்த உங்களை நோக்கி கொண்டு வரக்கூடிய சக்தி அதிகமாகுது. இது அன்பு அப்படின்ற ஒரு உணர்வுக்கு போகும்போது 100 அடிக்கு மேல விரிவடையுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அன்புன்ற உணர்வுக்கு போகும்போது 100 அடிக்கு மேல விரிவடையுது. கடந்த 30 வருஷமா ஆராய்ச்சி பண்ணி ஹார்ட் மேத் இன்ஸ்டிடியூட் அப்படின்ற இன்ஸ்டிடியூட் இந்த அறிவியலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ உங்களுடைய மதிப்பு என்ன ஆகுதுன்னா, கார்டிசோல் சுரந்தா, நல்லா பாருங்க, கார்டிசோல் சுரந்தா நீங்க இப்படிதான் இருப்பீங்க. நீங்க இப்படிதான் இருப்பீங்க. இதுவே அன்பு அப்படின்ற ஒரு உணர்வுல இருந்தா நீங்க இந்த மாதிரி மாறிடுவீங்க, மிகப்பெரிய காந்தமா மாறிடுவீங்க, உங்களுடைய காந்த சக்தி பல மடங்கு அதிகமாயிரும் அப்படின்றத இந்த படத்தின் மூலமா, இந்த படத்தின் வழியா உங்களுக்கு அறிவியல் பூர்வமா நான் புரிய வைக்க விரும்புறேன். நல்லா தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அடுத்ததா, ஏங்க அன்பு இருந்தா இவ்வளவு பெருசா விரிவடைன்னு கேட்டா, இந்த குழந்தைய பார்த்த உடனே நமக்கு ஒரு அன்பு வருது இல்லைங்களா, அந்த நேரத்துல ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் நம்ம எல்லாருக்கும் சுரக்கும். அன்பாக இருந்தால் ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும். இந்த ஹார்மோன் சுரந்தா கார்டிசோல் ஹார்மோன் சுரக்காது. அதனால உடம்புல என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருமோ அது எல்லாமே குறைஞ்சிரும். ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரந்தா இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சீக்கிர வேலையை பார்க்கும். ஸ்ட்ரெஸ்ஸா, கவலையா, வருத்தமா இருக்கும் போது, பேட் ஃபீலிங்ல இருக்கும் போது குழந்தை கூட விளையாடுனா சந்தோஷம் ஆயிடுதுங்களா இல்லையா? அப்படியே ஒரு ஜாலியா ஒரு நிம்மதியா ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு கிடைக்குதா இல்லைங்களா? கிடைச்சா எஸ்ன்னு போடுங்க, இல்லைன்னா நோன்னு போடுங்க. குழந்தைங்க கூட, சின்ன குழந்தைங்க கூட விளையாடும் போதோ இல்ல அவங்க விளையாடுறத பார்க்கும் போதோ உங்களுடைய அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படியே காணாம போகுதா இல்லைங்களா? எஸ். அதே போல உங்க கூட இருக்கிற அனிமல், பெட் அனிமல், நாய், பூனை, அதுக்குள்ள விளையாடும் போது உங்களோட ஸ்ட்ரெஸ் காணாம போகுது இல்லைங்களா? அதுக்கு காரணமே என்னன்னா, கார்டிசோல் நீங்கி ஆக்சிடோசின் ஹார்மோன் சுரந்துருச்சு. அந்த ஹார்மோன் தான் உங்களுக்கு அந்த குட் ஃபீல கொடுக்குது அப்படின்றது ஏற்கனவே உங்களுக்கு தெரியுமா, இல்ல நீங்க புதுசா கத்துக்கிட்ட விஷயமா? அதாவது உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் கார்டிசோல் ஹார்மோன் உருவாக்குனது. இந்த குழந்தைய பார்க்கும்போது, உங்க பெட் அனிமல்லாம் கொஞ்சும் போது ஆக்சிடோசின் ஹார்மோன் உங்களுக்கு சுரக்கும். அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் உங்களுக்கு அந்த குட் ஃபீல உருவாக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் தான் உங்களுக்கு அந்த குட் ஃபீல்ன்றத உருவாக்குது. இந்த ஹார்மோன் உங்களுக்கு சுரக்கும் போதுதான் என்ன நடக்கும்னா, உங்களுடைய மின்காந்த அலைகள் கிட்டத்தட்ட 100 அடிக்கு மேல விரிவடையுது. ஆல்மோஸ்ட் 100 அடிக்கு மேல விரிவடையுது. அப்பதாங்க உங்களுடைய சக்தி, அதாவது நீங்க ஒரு சின்ன காந்தம், மேக்னட்டா இருக்கிற ஒரு நபர் இந்த அன்பு, கருணை, மனிதநேயத்தை உணரும் போது 5000 மடங்குக்கு மேல உங்களுடைய சக்தி அதிகமாகுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 5000 மடங்குக்கு மேல உங்களுடைய சக்தி அதிகமாகுது.
இதுக்கு ஈடு இணையா எந்த ஒரு ராசிக்கல்லும், எந்த ஒரு தாயத்தும், எந்த ஒரு மந்திரமோ, எந்த ஒரு எந்திரமோ, எந்த ஒரு கருங்காலி மாலையோ, இல்ல ஒரு பூஜையோ, பரிகாரமோ எதுவுமே இதுக்கு இடையில நிக்கவே முடியாது. இதுக்கு எதிரில அந்த அளவுக்கு 5000 மடங்கு உங்களுடைய மின்காந்த அலைகள் இந்த அன்பு, கருணை, மனிதனை என்ற உணர்வை நாம உணரும் போது நம்மிடம் இருந்து வெளிப்படுது. இது வெளிப்பட்டா நீங்க இந்த மாதிரி மாறிடுவீங்க. இந்த படத்தை நல்லா பாருங்க. உங்களுடைய மூளை, இதயம் ஒன்னா சேர்ந்து அந்த உணர்வை வெளிப்படுத்தும் போது நீங்க இந்த மாதிரி மாற ஆரம்பிச்சிடுவீங்க. இதுதாங்க ரொம்ப முக்கியமான படம். உங்க இதயத்தில் இருந்து இந்த மாதிரி ஒரு எனர்ஜி, அதுவும் மிகப்பெரிய எனர்ஜி, ரொம்ப சக்தி வாய்ந்த எனர்ஜி உங்க இதயத்தில் இருந்து வெளிப்படும். அப்போ உங்களுடைய மூளை, இதயம் ரெண்டும் ஒன்னா சேரும் போது உங்க உடம்புல இருந்து இந்த மாதிரி எனர்ஜி வெளியே போய்கிட்டு தான் இருக்குது. உங்க உடம்புல இருந்து இந்த மாதிரி எனர்ஜி வெளியே போய்கிட்டு தான் இருக்குது. அடுத்ததா, நீங்க சந்தோஷமா இருக்கும்போது உங்களுடைய அந்த சந்தோஷன்ற எனர்ஜி மத்தவங்க உடம்புல எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றதையும் பாருங்க. சோ நீங்க அந்த உணர்வை உணரும் போது உங்க உடம்புல இருந்து எப்படிப்பட்ட எனர்ஜி வெளியே போகுது அப்படின்றது பாத்தீங்களா? அந்த பிக்சர்ல இருக்கிற மாதிரி அது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நாளும் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா நம்முடைய சாதாரண கண்ணால பார்க்க முடியல. சில அதுக்குன்னு தேவைப்படுற கருவிகள் மூலமா தான் நாம இதை என்ன பண்ண முடியும்னா அதை போட்டோவா, படமா எடுத்து வைக்க முடியும். அதைத்தான் இப்ப உங்களுக்கு காட்டினேன். இப்ப இன்னும் அது அறிவியல் பூர்வமா ஒரு வீடியோ ஒண்ணு போட்டு காட்டுறேன். அந்த வீடியோல உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். has confirmed that when an individual is in heart coherence, the heart radiates a more coherent electromagnetic energy field that can benefit people, animals, and the environment. A growing body of scientific evidence suggests that when there is coherent group cooperation, it results in increased flow, effectiveness, and the potential for higher outcomes. It seems as though the group participants are not only in sync, but are communicating on an unseen energetic level. Our personal coherence can benefit our families, co-workers, friends, pets, and more, simply by our presence. From our research, we know that heart coherence is not an idle state. It reaches out, it influences and supports others in many beneficial ways. So இந்த வீடியோல நீங்க அன்பா இருக்கிறதுனால உங்க உடம்புல இருந்து எந்த மாதிரியான எனர்ஜி வெளியே வருதுனோ அது மத்தவங்களுடைய லைஃப்ல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்திருப்பீங்க. We use the term energetics to refer to the systems that we can't see or touch. For example, our thoughts, emotions, and intuitions. The mind and heart feelings are energetic sources that underlie our thoughts and emotions. They're primary drivers of our biological systems and have a powerful influence on our behaviors, choices, and results. The intuitive energetic heart is what people have associated with their inner voice throughout history. From our perspective, the energetic heart communicates a steady stream of intuitive information to the mind and brain, which in most cases we only use a small percentage of, because our ego choices overrides the intuitive suggestion. Access to our heart's intuition varies among people, yet we all have it. Natural intuitive connection can occur and unfold more understanding of ourselves, others, knowledge. That's why the state of coherence is rapidly gaining interest. In this state, more and more people are reporting increased access. இந்த மாதிரி உங்களுடைய நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மாதிரி உங்களுடைய மின்காந்த அலைகள் அது பெருசாகும் போதுதான் நீங்க மிகப்பெரிய சக்தி வாய்ந்த காந்தமா மாறுறீங்க. அந்த உணர்விலிருந்து வெளிப்பட்டு போகக்கூடிய அந்த ஃப்ரீக்குவன்சி தான் உங்களுக்கு என்ன தேவையோ, என்ன வேணுமோ, எதை அடையணும்னு நினைச்சீங்களோ அதையெல்லாம் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த குறிப்பிட்ட ஃபீலிங் தாங்க.
இந்த குறிப்பிட்ட ஃபீலிங் தான். ஸோ இதை நாம கரெக்டா கொடுத்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில நாம நினைக்காத பல அதிசயங்கள், அற்புதங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். பணம் அது உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்க உடம்புல நோய் இருக்கா, தானாவே குணமாக ஆரம்பிக்கும். குடும்பத்துல பிரச்சனை இருக்கா, அது சரியாக ஆரம்பிக்கும். பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை இருக்கா, சரியாக ஆரம்பிக்கும். வேலையில ப்ரொமோஷன் வேணுமா, ப்ரொமோஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். வேலையே கிடைக்கணுமா, வேலை கிடைக்க ஆரம்பிக்கும். கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் உங்களுக்கு ஆக ஆரம்பிக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பிரச்சனை இருக்கா, அது உங்க வாழ்க்கையில சரியாக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்க வேற என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வேணும், கிடைக்கணும், நடக்கணும்னு நினைச்சீங்களோ அத்தனை விஷயத்தையும் இந்த எனர்ஜி, இந்த ஃப்ரீக்வன்சி, இந்த ஃபீலிங் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். சோ இப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் என்ன இருக்கும்னா, பாசிட்டிவ் ஃபீலிங்ல இருக்கணுமா சார், நானும் பாசிட்டிவா தான் சார் இருக்கிறேன் அப்படின்னு யாராவது சொல்றீங்களா? நானும் பாசிட்டிவா தான் இருக்கேன், ஆனா ஒன்னும் பெருசா மாற்றம்லாம் வரலைங்களே. எஸ், ஒருத்தங்க எஸ் சொல்லிட்டாங்க, 2 பேர். குட். பாசிட்டிவ் ஃபீலிங்ல இருக்கணுமா, நானும் பாசிட்டிவா தான் சார் இருக்கிறேன், ஆனா ஒண்ணு நீங்க வந்து என்னென்னமோ சொல்றீங்களா நடக்கும்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒண்ணு என் லைஃப்ல பெருசா ஒண்ணு நடக்கலையே அப்படின்ற மாதிரி யாராவது இருந்தா தாராளமா நீங்க வந்து சொல்லலாம் எஸ்ன்னு சொல்லிட்டு. குட். நிறைய பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு. இதுக்கு என்ன பதில் அப்படின்னு சொன்னா, நேத்து சொன்னதுதாங்க. நன்றி சொல்லணுமா சார் அப்படின்னு கேட்டீங்க இல்லைங்களா? நன்றின்றது வேற, அதிர்ஷ்டம் உதயமாயிருச்சுன்றது வேற. அதே போல பாசிட்டிவ் ஃபீலிங்ல இருக்கணுமான்னு கேட்டா, பாசிட்டிவ் ஃபீலிங்ன்றது வேற, இந்த அதிர்ஷ்டம் உதயம் ஆயிடுச்சுன்ற உணர்வும் அன்புன்ற உணர்வும் வேற அப்படின்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க. அதாவது பாசிட்டிவ் ஃபீலிங்னா நிறைய பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் இருக்கு. அதுல குறிப்பிட்ட அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கும் அன்பு அப்படின்ற ஒரு ஃபீலிங் மட்டும்தான் உங்களை இந்த அளவுக்கு பல்வேறு அதிசயங்களை, அற்புதங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்குது. சோ இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே கீழ்நிலை உணர்வுகள். ஒவ்வொரு இந்த பியர், பயம், அடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுத்துக்குமே பாருங்க வித்தியாசமான ஃப்ரீக்வன்சி இருக்கு. அப்படின்னு சொன்னா இது ஒரு டிவி சேனல், இது ஒரு டிவி சேனல், இது ஒரு டிவி சேனல், இது ஒரு டிவி சேனல் சொல்லிட்டு இது எல்லாமே நெகட்டிவ் ஃபீலிங் தான். ஆனா வித்தியாசமான அதிர்வு இருக்குன்னா இது ஒவ்வொன்றுமே வித்தியாசமான டிவி, வித்தியாசமான சேனல். அப்போ அடுத்ததா இருக்கக்கூடியது இது எல்லாமே பாசிட்டிவ் ஃபீலிங் தான். இங்க மேல இருக்கிற எல்லாமே பாசிட்டிவ் ஃபீலிங் தான். இது எல்லாமே ஒட்டு மொத்தமே பாசிட்டிவ் ஃபீலிங் தான். ஆனா ஒவ்வொரு ஃபீலிங்கும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலை இருக்குது. ஒவ்வொரு ஃபீலிங்குமே ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஏத்துக்கிறது, நன்றி சொல்றது, அந்த மாதிரி அன்பா இருக்கிறது. இதுல மேல பாருங்க கடைசியா இந்த இடத்துல 150 ஹெர்ட்ஸ் சின்சியரா, ஹார்ட்ஃபுல்லா அந்த உணர்வு, அன்புன்ற உணர்வை உணரும் போது 150 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உங்களுடைய அதிர்வெண் அந்த ஃப்ரீக்வன்சி வரும். அப்போ உங்க சேனல்ல ஓடுற படமே வேற மாதிரி இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்க சேனல்ல ஓடுற படமே வேற மாதிரி இருக்கும். சோ இப்போ உங்க வாழ்க்கை இப்படி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ உங்க வாழ்க்கைன்ற சேனல்ல ஓடிக்கிட்டு இருக்கிற படம் வேற மாதிரி இருக்கு. அந்த ஃபீலிங்க நம்ம அன்பு அப்படின்ற ஒரு உணர்வுக்கும் அதிர்ஷ்டம் அப்படின்ற ஒரு உணர்வுலையும் தொடர்ச்சியா இருக்கத்தான் அது மேலும் பல அதிசயங்கள், பல அற்புதமான மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கும். அப்போ பாசிட்டிவ் ஃபீலிங்ல இருக்கணும்ன்றது வேற, இந்த அதிர்ஷ்டம் உதயம் ஆயிடுச்சுன்ற ஃபீல்லையும் அன்பா இருக்கிறதும் வேறன்னு இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? தெளிவா புரியுதுங்களா? புரிஞ்சா எஸ் அப்படின்னு சொல்லுங்க. பாசிட்டிவ் ஃபீலிங்ல இருக்கிறதும் அதிர்ஷ்டம் உதயமாயிடுச்சுன்ற ஃபீல் அன்பா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெளிவா புரியுதா? ஒவ்வொரு ஃபீலிங்குமே ஒவ்வொரு குறிப்பிட்ட ஹெர்ட்ஸ், குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஒரு போன் இருக்குதுன்னா, போன்னா எல்லாமே போன் தான். ஆனா போன்ல வித்தியாசமான பிராண்ட் இருக்கு இல்லைங்களா? சாப்பாடுனா சாப்பாடு தான், ஆனா சாப்பாடுல வித்தியாசமா இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபீலிங்னா ஒரு போன்னா அப்படி பாசிட்டிவ் ஃபீலிங்,
அதுலயே வித்தியாசமான பிராண்டு ஆப்பிள், ஐபோன்லாம் இருக்கு இல்லைங்களா, ஹை குவாலிட்டியா இருக்கிறது. அதெல்லாம் தான் இந்த அதிர்ஷ்டம், இந்த அன்பு அப்படின்ற உணர்வெல்லாம் ஹை லெவல் ஃபீலிங். இட்ஸ் நாட் பாசிட்டிவ் ஃபீலிங், இட்ஸ் அ ஹையர் லெவல் ஃபீலிங். அந்த ஹையர் லெவல் ஃபீலிங்ல இருக்கும்போது தான் வாழ்க்கை நாம எதிர்பார்த்ததையும் விட பல மடங்கு சூப்பரா தானாவே மாற ஆரம்பிக்கும். சோ இப்போ இந்த மாபெரும் யோக ரகசியம், அன்பா இருந்தா, கருணையா இருந்தா, மனிதநேயத்தோட இருந்தா மாபெரும் யோக ரகசியம் சொல்லிட்டீங்க. ஆனா அந்த மாதிரி இருந்தா அழுகதான் வருது, தேவையில்லாத பிரச்சனை தான் வருது, யாருக்கா எதையா கொடுத்துட்டு மாட்டிக்கிறதா இருக்கு. இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது, எப்படி நான் இதுல இருந்து சொல்யூஷன் நமக்கு என்ன வேணும் அப்படின்னு சொன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள் மேல அன்பு செலுத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமாவா இல்லைங்களா? மனிதர்கள் மேல அன்பு செலுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா, தொடர்ந்து இப்ப வீட்டுல இருக்கிற, இப்போ உங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க வந்து சந்தோஷமா உங்களை வச்சுக்கிறாங்கன்னு சொன்னா தாராளமா அன்பு செலுத்தலாம். உங்களை எப்பவுமே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, உங்களை எப்பவுமே குத்தி காட்டிக்கிட்டே இருக்காங்க, உங்களை மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க. அது வீட்லயா இருந்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துல சரி, ரிலேஷன்லயா இருந்தாலும் சரி, என்னைக்கோ செஞ்ச தவறே திரும்ப 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 சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சுற மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லும் போது அவங்க மேல எப்படிங்க அன்பு காட்டுறது? அவங்கள பார்த்தாலே எரிச்சல், கோவம் தான் வருதே தவிர எப்படி அவங்க மேல அன்பு காட்டுறது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். அதுக்குதான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய பயிற்சி என்ன அப்படின்னு சொன்னா, முதலில் உங்க வீட்டுல எல்லாரும் உங்க மேல அன்பா இருக்காங்க, உங்களுக்கு நல்லது பண்றாங்க, சந்தோஷமா வச்சுக்கிறாங்கன்னா வீட்டுல இருக்கிறவங்க மேல அன்பு செலுத்துங்க. அப்படி இல்லைங்க, நம்ம எவ்வளவுதான் அன்பை கொடுத்தாலும் திரும்பி வரவே மாட்டேங்குதுங்க, அப்படி இருந்தா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் மேல முதல்ல அன்பு செலுத்துங்க. உங்க போன் இருக்கா, போன் மேல அன்பு செலுத்துங்க. உங்களுடைய லேப்டாப் இருக்கா, லேப்டாப் மேல அன்பு செலுத்துங்க. உங்க வீடு இருக்கா, அந்த வீட்டு மேல அன்பு செலுத்துங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒவ்வொரு பொருள்கள் மேலயும் அன்பு செலுத்துங்க. பைக் மேல அன்பு செலுத்துங்க, வேலை மேல அன்பு செலுத்துங்க. எப்படி அதிர்ஷ்டம் உதயமாயிடுச்சுன்னு சந்தோஷப்படுறீங்களோ அது உதயமாயிருச்சு. அதுக்கப்புறம் இந்த அன்புன்ற ஃபீலிங்ல மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, ஒரு கட்டத்துல பொருட்கள் மேல நீங்க அன்பு செலுத்த 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 அன்பு அதிகமாகி 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 மனிதர்கள் மேல ஆட்டோமேட்டிக்காவே அன்பு வந்துரும். நல்லா புரிஞ்சுக்கங்க, மனிதர்கள் மேல ஆட்டோமேட்டிக்காவே அன்பு வந்துரும். இல்ல நான் தலைகீழாத்தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனிதர்கள் மேலதான் அன்பு செலுத்துன்னு முதல்ல பண்ணா, அவங்க ஏதோ ஒண்ணு உங்களை காயப்படுத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிட்டா அவங்கள வெறுத்துருவீங்க, உங்களுக்கு கார்டிசோல் சுரக்க ஆரம்பிச்சிரும். அப்போ நம்ம யூஸ் பண்ற பொருட்கள் மேல, இந்த மாதிரியான விஷயங்கள் மேல நாம அன்பு தொடர்ச்சியா செலுத்த 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 அந்த அதிர்வு அதிகமாக 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 ஆட்டோமேட்டிக்காவே மனிதர்கள் மேலேயும் அன்பு செலுத்த ஆரம்பிச்சிருவீங்க. இப்படி நீங்க அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, இந்த மாதிரியான உணர்வு நீங்க தொடர்ச்சியா மாற ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு அது வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா, இங்க நல்லா பாருங்க, இந்த படத்தை பாருங்க. கோபமா இருக்கும்போது எப்படி இருக்கு உங்களுடைய மின்காந்த அலைகள் அப்படின்றதையும், பிறகு அன்பு அப்படின்ற ஒரு உணர்வுக்கு வந்த பிறகு உங்களுடைய மின்காந்த அலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுதான் கீழே இருக்கக்கூடிய படம். அன்பா இருந்தா உங்களுடைய சக்தி 5000 மடங்கு அதிகமாகும். அதிர்ஷ்டம் உதயமாயிடுச்சுன்னு அந்த உணர்வுல இருந்தா 5000 மடங்கு அதிகமாகும். கோபம், பயம், டென்ஷன், கவலை இதுலலாம் இருந்தா உங்களுடைய சக்தி காணாம போயிரும். அப்போ நீங்க காந்தமா இருக்க மாட்டீங்க, துருபிடிச்ச இரும்பா மாற ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் நடக்கும். சோ இப்படி இந்த உணர்வுல தொடர்ச்சியா இருக்க ஆரம்பிச்சீங்கன்னா, இந்த படத்தை நல்லா பாருங்க, இந்த மாற்றம் தாங்க கிடைக்கும். இந்த பூமியினோட மின்காந்த அலைகளோட உங்க உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அதோட ஒண்ணு சேர்ந்து கலந்து உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன கிடைக்கணுமோ, எதை எதிர்பார்த்தீங்களோ, எதை ஆசைப்பட்டீங்களோ அதை கொண்டு வந்து சேர்க்கும். அது பணமா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, இல்ல வேலையா இருந்தாலும் சரி, உடல் ஆரோக்கியமா இருந்தாலும் சரி, மனிதர்களா இருந்தாலும் சரி, யாரா வேணா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், அது முக்தி, மோட்சம், நீங்க என்ன வேணா கேளுங்க, அதுக்கு
இந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப 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 உதவிகரமா இருக்கும். நீங்க இந்த மாதிரி கனெக்ட் ஆனா மட்டும்தான் கிடைக்கும், இல்லைன்னா இருக்கிறதும் அவங்கள விட்டு போக தான் ஆரம்பிக்கும். சோ இந்த படத்துல இன்னும் தெளிவா புரிஞ்சிருக்கும். அதாவது உங்களுடைய ஹார்ட்டும் பூமியினுடைய ஹார்ட்டும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஹார்ட் மொத்தமே அந்த அன்பு அப்படின்ற உணர்வுல தொடர்ச்சியா இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சி உங்களுடைய டிஎன்ஏவிலிருந்து வெளிப்படும். அந்த ஃப்ரீக்வன்சி நீங்க இந்த பூமி இந்த பிரபஞ்சம் ஒட்டு மொத்தமா ஒன்னா சேர்ந்து கலக்கும் போதுதான் உங்களுக்கு தேவையான அத்தனையும் உங்களை தேடி வந்து சேர்ந்தே ஆகும். இதுதாங்க இந்த மாபெரும் யோக ரகசியம். இந்த தெய்வ சக்தி அப்படின்றது உங்களுக்குள்ள அந்த டைம்ல தான் உங்களுக்குள்ள இருந்து வெளிப்படும். அதத்தான் இந்த வீடியோல நான் போட்ட வீடியோல சொன்னார் இல்லைங்களா, பெரிய ஞானி நீங்க போயிட போறீங்க. ரோட்ல போறவன் உங்ககிட்ட வந்து அப்படியே உங்களையே பார்த்துட்டு போவான். நிறைய பேர் உங்களை பார்ப்பான், நீங்க அழகா இல்லைனாலும் பார்ப்பான். சம்பந்தமே இல்லாம வந்து உட்கார்ந்து அவனோட ஊர் கதை, சொந்த கதை, சோக கதை எல்லாத்தையும் கொட்டிட்டு கிளம்பிடுவான். கண்ணீர் வரும் உங்களை பார்த்தால். ஏன் அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவன் வெளியே வந்துட்டாருன்னு அர்த்தம். வெளியே வந்த அந்த இறைவன் உங்களோட உடம்புல இருந்து ஒரு அதிர்வலைகள் வெளிப்படுது இல்லையா, அந்த அதிர்வலைகள் வெளிப்பட அதற்கு பஞ்சபூதங்களும் நவ கிரகங்களும் அனைத்து விலங்குகளும் அனைத்து பறவைகளும் வசியமாகி நிற்கும் மாபெரும் யோக ரகசியம். இதுக்கு மேல உங்களுக்கு என்னத்தை தான் சொல்லி கொடுக்கறது? அதாவது இப்ப நான் சொன்ன இந்த உணர்வுல தொடர்ச்சியா நீங்க இருக்கும்போது உங்களுடைய இதயம், இந்த பூமியோட இதயம், இந்த பிரபஞ்சத்தினுடைய இதயம் மொத்தமே ஒட்டு மொத்தமா ஒரு நேர்கோட்ல வரும்போது வெளிப்படக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி எனர்ஜி தான் பஞ்சபூதங்கள், நவ கிரகங்கள், இங்க இருக்கக்கூடிய பறவைகள், மனிதர்கள், ஒவ்வொரு பொருள்களிலுமே அது ஒன்னா சேர்ந்து அத்தனையும் உங்களுக்காக கட்டுப்பட்டு நிற்கும். இதுதான் மாபெரும் யோக ரகசியம். இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொன்னா யாரெல்லாம் கர்மாவை பார்த்து பயந்துட்டு இருக்காங்க, அந்த பயம் நமக்கு தேவையில்லை. யாரெல்லாம் ஜோதிடத்துல 7.5 சனி நடக்குது, ராகு கேது அப்படி இருக்கு, இது அப்படி இருக்கு, எது அப்படின்னு சொல்லிட்டு எப்படிலாம் பயந்துட்டு இருந்தா அதெல்லாம் தூக்கி ஓர வச்சிடலாம். நவ கிரகங்களே உங்களை லவ் பண்ண ஆரம்பிக்கும் நீங்க மத்த விஷயத்த லவ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா. புரியுதுங்களா? அப்பதான் அந்த உணர்வுல தான் இந்த மிகப்பெரிய மாற்றம் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும். இப்ப உடனே யாராவது சொல்லுவாங்க, சார் நான் ஏற்கனவே அந்த ஃபீலிங் தான் சார் இருக்கேன், நான் தெய்வ சக்தி அடைஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் சொல்லுவாங்க. அதாவது பலருடைய இல்லத்துல தெய்வம் இருக்கும், ஆனா அவங்க உள்ளத்துல தெய்வம் இருக்காது. இதை எப்படிங்க நம்ம பாக்குறது? எப்படி நம்ம வந்து நாம அந்த நிலையை நாம அடைஞ்சிட்டோம்னு எப்படி செக் பண்றதுன்னா செக் பண்ண முடியும். அதாவது உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நினைவே நறுமணம் ஆகும். நல்லா புரிஞ்சுக்குங்க. உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நினைவே நறுமணம் ஆகும். உள்ளம் என்பது குப்பத்தொட்டியானா நினைவே துர்மணம் ஆகும். அதாவது நம்முடைய இதயம் அப்படின்றது ஒரு பூந்தொட்டியா மாறும்போது, இதயத்திலிருந்து அந்த அன்பு அப்படின்றது வெளிப்படும் போது நம்முடைய எண்ணம் இருக்கு இல்லைங்களா, அது ஆட்டோமேட்டிக்காவே பாசிட்டிவா தான் வெளியே வரும். இந்த இதயத்துல அந்த அன்புன்ற உணர்வு நம்ம கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காவே நம்ம கிட்ட இருந்து நெகட்டிவ் எண்ணமா வந்துகிட்டு இருக்கும். அப்ப யாருக்கெல்லாம் நெகட்டிவ் எண்ணம் ஆட்டோமேட்டிக்கா வருதோ இன்னும் அந்த உணர்வுக்கு போகல, அந்த நிலையை நீங்க இன்னும் அடையல அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சோ இப்போ சொன்ன இந்த அதிர்ஷ்ட உதயம் அப்படின்ற பயிற்சியும் பொருட்கள் மேல அன்பு செலுத்தக்கூடிய இந்த பயிற்சியும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய இதயம் அப்படியே பூந்தொட்டியா மாற ஆரம்பிக்கும். உங்களுடைய எண்ணம் எப்பவுமே பாசிட்டிவாவே இருக்க ஆரம்பிக்கும். அது அப்படி மாறிடுச்சுன்னு சொன்னா நீங்க மாறிட்டீங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தெய்வ சக்தி வெளிப்படும். அதை தாங்க சொன்னாங்க, மனம் மனம் அது கோயிலாகலாம், மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். எப்ப ஆக முடியும்? மனம் என்பது கோயில் ஆனால்தான் மனிதன் என்பவன் தெய்வமாக முடியும். அப்படி ஆகாம தெய்வம் எல்லாம் ஆக முடியாதுன்றத தெளிவா புரிஞ்சுக்கணும்.
சோ அப்போ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி வெளியே வரணும்னாலும் நீங்க அப்படியே பல நல்ல விஷயங்களை எது தேவையோ அதையெல்லாம் ஈர்க்கக்கூடிய மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகம் படைச்ச ஒரு நபரா மாறணும், மிகப்பெரிய அதிர்ஷ்டக்காரனா யோகக்காரனா நீங்க மாறணும் அப்படின்னாலும், உங்களுடைய அந்த மின்காந்த சக்தி பல 100 மடங்கு அதிகமாகணும் அப்படின்னு சொன்னாலும், எனக்கு எந்த தாயத்து கல்லு நான் எதையுமே வாங்கி போட மாட்டேங்க, ஆனா என் வாழ்க்கை சூப்பரா மாறணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய மின்காந்த அலைகள் பல 100 மடங்கா அதிகமாகி ஆகணும். கார்டிசோல் ஹார்மோனை சுரக்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இவங்க வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றம் வராது. அந்த எனர்ஜி ஃபீல்டு சரியாகாத வரைக்கும் ஒண்ணுமே மாறாது. அது மாற மாற மாறத்தான். அதுக்குதான் இந்த அதிர்ஷ்ட உதயம் அப்படின்ற ஒரு பயிற்சியும், பொருட்கள் மேல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு பயிற்சியும் தொடர்ச்சியா நாம பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா, உள்ளம் என்பது பூந்தொட்டி ஆகும், நினைவு எப்போதும் நறுமணம் ஆகும். எனக்கு நெகட்டிவ் ஃபீலிங் வருதுன்னு யாரும் சொல்லவே மாட்டீங்க, பாசிட்டிவான ஃபீலிங் வருதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நொடியும் நீங்க சொல்ல ஆரம்பிப்பீங்க. அந்த மாற்றம் உங்களுக்குள்ள வந்தாதான் மனிதன் என்பவன் தெய்வமாவான். எப்போது? மனம் என்பது கோயில் ஆகும்போது. அது கோயில் ஆகணும்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நாம ஃபாலோ பண்ணி ஆகணும். இதை நாம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொன்னா நம்ம எதுவுமே வேண்ட தேவையில்லைங்க. உன் தேவைக்கு நீ கடவுளிடம் கேட்பது வேண்டுதல்கள், உன் தேவை அறிந்து கடவுளே கொடுப்பதுதான் ஆசீர்வாதம். அந்த கடவுள் தன்மைக்கே நாம போயிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பஞ்ச பூதங்கள் நவ கிரகங்களோட நாம அப்படியே சேர்ந்து ஒன்றாகும் போது அத்தனை கோள்களும் பஞ்ச பூதங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண கூட துணையா நிற்கும். இதுதான் மிகப்பெரிய மாபெரும் யோக ரகசியம். இது தெளிவா உங்களுக்கு புரியுதுங்களா? இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா தெளிவா புரியுதுங்களா? இத வெறும் தத்துவமா சொல்லாம, நல்லா புரிஞ்சுக்கங்க, வெறும் தத்துவமா சொல்லாம அறிவியல் ஆதாரத்தோட அறிவியல் பூர்வமா அறிவுக்கு ஏற்ற மாதிரி விளக்கி சொல்லியிருக்கேன். இதுல நமக்கு இதுமேல் டவுட் வர வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு கிளாரிட்டியாவும் தெளிவாவும் இப்ப உங்களுக்கு எடுத்து சொல்லியாச்சு. சோ இப்போ ஒரு 2 நிமிஷம் பிரெயின் பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்ததா இன்னும் முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, ஆமா நல்லா தான் இருக்கு, அதாவது வரும் ஆனா வராதுன்ற மாதிரி எங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனா நாங்க ஃபாலோ தான் பண்ண மாட்டோம், எல்லாம் தெரியும் ஆனா ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி யாராவது இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன விஷயம் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்த செஷன் நாம பார்க்க போறோம். சோ ஒரு 2 மினிட்ஸ் பிரெயின் பிரேக் எடுத்துக்கோங்க. அடுத்ததா நம்ம அந்த முக்கியமான விஷயத்த பார்ப்போங்க.